ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்மி அண்ட் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஸ்கூல் போனது, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணோன்னா நம்ம நேரில் போக தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் தான். அதிலே எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுருவாங்க. நம்ம லாஸ்ட் இயர் எங்கே படித்தோம், வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோமா, நம்ம வீட்டில் என்ன மொழி பேசுகிறோம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அதிலே கொடுத்துடலாம். ஸ்கூலில் அது வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயில் அனுப்புவாங்க செலக்டடாக என்னன்னு. பாப்பா அந்த வருஷம் 8th கிரேட், அதனால் அவன் மிடில் ஸ்கூல் போகிறா. அவரை பப்ளிக் ஸ்கூலில் தான் போட்டிருக்கோம். 8th கிரேடில் கோர்சஸ் அண்ட் எலெக்டிவ்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் ஸ்கூல் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஒரு 3 days கழித்து திரும்ப நாங்கள் ஸ்கூல் வந்தோம், ஸ்கூல் ப்ரெப் டேக்காக. அன்றைக்கி பாப்பாவுக்கு வீட்டு போன வேக்சினேஷன், அதுக்கப்புறம் பாப்பா டான்ஸ்லேயே சேர்ந்தா அதுக்கான யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. இது வந்து மறுநாள் தம்பி அழைச்சிட்டு பக்கத்தில் ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் மெக்டர்மட்னு, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே ஃப்ரீ சப்ளைஸ் அண்டு வேக்சினேஷன் போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூலில் தான் எங்கள் பாப்பா 5th கிரேட் படித்தா. இங்கே நம்ம ஸ்கூல் அட்மிஷன் போகிறப்ப வேக்சின் ஃபுல்லாக போட்டிருக்கோமா போடலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டால் மட்டும்தான் ஸ்கூல்லே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா வேக்சின் போட்டிருக்கணும். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய பப்ளிக் ஸ்கூலில் வந்து கேம்ப்லாம் போட்டிருப்பாங்க. ஃப்ரீ வேக்சின் நாங்கள் போய் போட்டுக்கலாம். நாங்கள் அன்றைக்கி லேட்டாக போனதுனால எங்களுக்கு கிடைக்கல. மறுநாள் வேறு இடத்துல போட்டிருந்தாங்க, அங்கே போக சொன்னாங்க. இங்கே பசங்க ஸ்கூலுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நிறைய பிளேஸில் இந்த மாதிரி சப்ளைஸ்லாம் கொடுப்பாங்க. நமக்கு தேவைப்பட்டால் போய் வாங்கிக்கலாம். பசங்களுக்கு தேவையான பென்சில், எரேசர், சீசர், க்ரையான்ஸ், கலர் பென்சில், நோட் புக், அது மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. பசங்களுக்கு என்னென்ன சப்ளைஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸ்கூல்லேயே ஒரு டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்டில் வந்து நம்ம சப்ளை லிஸ்ட்லாம் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். பாப்பா 8th கிரேடுங்கிறதுனால அவளுக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. தம்பிக்கு கிண்டர் கார்டனுங்கிறதுனால அவனுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சப்ளை லிஸ்ட்லேயே இந்த ஃப்ரீயாக கொடுத்ததுலேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். பாப்பாவுக்கு வாங்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வால்மார்ட்னு ஒரு கடைக்கு போனோம். நாங்கள் இன்னும் கார் வாங்கலை. இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடைங்களுக்கு போகிறப்ப நாங்களும் கூட போயிட்டு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடைக்கு போனால் கூட கால் பண்ணி கேட்பாங்க ஏதாச்சும் வேணுமான்ட்டு. அதனால் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கலப்போ. பாப்பாவுக்கு சப்ளை லிஸ்ட் வாங்குறதுனால நாங்கள் நேராக போயிருந்தோம். இது வந்து நம்ம ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரி தாங்க, அண்ணாச்சி கடைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே சீப்பாக கிடைக்கும். பசங்களுக்கெலாம் இந்த மாதம் மிட்டிலே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பசங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரிஸுமே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ரோலே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்கூல் வெப்சைட்லேயே என்ன கிளாஸுக்கு என்ன சப்ளைஸ் வாங்கணும்னு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் சப்மிட் பண்ணிட வேண்டியதான். பாப்பா 8th கிரேடுங்கிறதுனால அவளுக்கு லாக்கரெல்லாம் கொடுப்பாங்க தனியாக. அதில் போய் அவங்களோட சப்ளைஸ்லாம் வச்சுக்க வேண்டியதான். நாங்கள் எங்கள் யூஎஸ் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளில வர்றோம். பாப்பாவுக்கு தேவையான நோட்டு ஃபோல்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸே கொடுத்துட்டாங்க. அது போக மிச்சம் இல்லை தான் நாங்கள் வாங்குறதுக்கு கடைக்கு வந்தோம். பசங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான திங்ஸ் சொல்லிவிடுவாங்க, அதை தான் நம்ம வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ திங்ஸ் எதுக்காக வாங்க சொல்கிறாங்கன்னே தெரியலங்க. இந்தியாவெலாம் ஒரு பென்சில், பென்னு இது இருந்தால் போதும். இங்கே பென்சில், பென்னு, எரேசர் எல்லாமே வந்து ஒரு பேக்காக தான் கேட்குறாங்க. என் பசங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைக்கு வந்தோன்னே ரொம்ப ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் என் பையனுக்கு ஸ்கூல் கன்ஃபார்ம் ஆகலைங்க. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் வாங்கணும். நாங்கள் அவனை சார்ட்டர் ஸ்கூலில் போடலான்னு இருக்கோம். ஸோ அங்கே தான் அப்ளை பண்ணியிருக்கோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. சார்ட்டர் ஸ்கூலுங்கிறதுனால அவனுக்கு யூனிஃபார்ம் தாங்க. பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ்ஸு, அவனுக்கு யூனிஃபார்ம், அப்புறம் ஷூவெல்லாம் தேவைப்படுது. நாங்கள் கடைக்கு போனப்போ தம்பிக்கு ஷூ சைஸு அன்றைக்கி அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்காக இன்னொரு நாள் வேறு போகணும். அதுக்கப்புறம் வீட்டில் இல்லாத திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். கடையிலே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்டு தான் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள வீட்டுக்கு போக சொன்னால் போகவே இல்லை. அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சோன்னே எங்களை அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க. பாப்பாவுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரிஸும் வாங்கியாச்சு. பாருங்கள், இருட்டாயிருச்சு. கொஞ்சம் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிற முடியே கொஞ்சம் அலைச்சலாக தாங்க இருக்கும். அதனால தான் என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியல.
அன்றைக்கி நைட்டே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து போல் சைடு வந்து மூவி போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பாப்சிக்கல், பாப்கார்ன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்மி அண்ட் மை லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.